திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம 2024ஆம் ஆண்டு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார். அதாவது கும்ப வீட்டிலிருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார். உங்க ஜாதகத்துல சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாயிருக்காருன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும். சனி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சனிய வக்ரமாகிறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழிலை கத்து கொடுக்காம இருக்கிறது, வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது, தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கிறது, அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிரிவுல சனி வக்ரம் ஆகிறார். அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்குண்டான அந்த பாவ கர்ம மூட்டை குறையும். ஒண்ணு. ரெண்டாவது, ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார். அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க. சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்கள்ல ஓடி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மறுபடியும் அன்னபூரணி கட்ட அன்னம் வாங்கிதான் அவருடைய அந்த தரித்திரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை. அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ளுங்கள். சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் இங்கதான் இருப்பார். ஆனாலும் இங்க வரும்போது அவருடைய கோப பார்வை எல்லாத்து மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போவார். சனி தொழில்காரகன் அப்படிங்கிறதுனால யாருடைய ஜாதகத்துல சனி வக்ரமாகுதோ கடுமையா உழைப்பீங்க, ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது. அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான். சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான், உங்க மூளைக்கு தான் வேலை. நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. நீங்க முதல்லயே இதற்குண்டான சாபத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு, இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதையும் நாம இப்போ ஒவ்வொரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் 5ஆம் வீட்டுல இருக்கார். இப்போ 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் உங்க ஜாதகத்தை நம்ம 2 கேட்டகரியா பிரிக்கணும். ஒண்ணு சனி வக்ரமான ஜாதகம் அல்லது சனி வக்ரம் இல்லாத ஜாதகமா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ 4ஆம் இடத்துக்கும் பேசும், அதே போல 5ஆம் இடத்துக்கும், இந்த 2 வீட்டிற்கும் சனி பகவானுடைய தொடர்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் குழந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. யாருக்காவது குழந்தை இல்ல, குழந்தைக்குண்டான விஷயங்கள் இப்ப மூவ் பண்ணீங்கன்னா ஒரு ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும், டெஸ்ட் டியூப் பேபி மூலமா குழந்தை எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு மருத்துவ செலவுகள் மூலமாக பண்ணுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க, 5ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா குல தெய்வ தோஷம்னு நாம சொல்லுவோம். ஆனா கோச்சாரப்படி வரும் பொழுது உங்க குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்த விஷயம், அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 4ஆம் இடத்தையும் சனி பகவான் தொடர்பு கொள்றதுனால வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனத்தை சொல்றதுனால ஏதாவது வண்டி மாறுறது, புதிய வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்க்கு ஏதாவது ஒரு தாய் மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைப்பது, அல்லது நீங்க அம்மாவுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அம்மாவுக்கு உங்களுக்கு உறவு முறைகள் ஒரு நல்ல உறவு முறைகளை கொண்டு வருவது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இது ஒரு கேட்டகரி. 2வது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் இல்லை அப்படின்னா இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். எப்படின்னா தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது, வண்டி சார்ந்த வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், வீடு சார்ந்த இடம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வருவது, நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுவது, அதே போல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 5ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால
உங்களுடைய குழந்தை சார்ந்த விஷயத்திலையும் அதே போல குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவா இருப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டங்கள்ல புதியதாக எந்த முயற்சியும் செய்யாம இருக்கிறது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டங்கிறதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய சின்ன கருத்தா நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் கேட்டகரி. இனி அடுத்தது பாருங்க, சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தை எல்லாமே நிச்சயமாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு விடுவார். அப்ப அந்த கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இருக்குதுன்னு பாருங்க. அது சார்ந்த ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் பிற்காலத்துல ஒரு நன்மையும் அனுபவம் மூலமாக ஒரு நன்மையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இப்ப நாம உங்க ஜாதகத்துல அது தெரியாதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களை நான் சொல்றேன், அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப இதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சனி இருந்து அர்த்தாஷ்டம சனி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் 4ஆம் இடத்துல தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு நாம எடுத்துக்கணும். அப்ப 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டா வீடு மனை சொத்துக்கள் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்க, 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 2ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். யாரை நம்பி வாக்கு கொடுக்க கூடாது. பேச்சால பல பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, கணவன் மனைவிக்குள்ள அப்படிங்கிறதையும், அதுவும் பேச்சு மூலமா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் கடன் வாங்கலாமா, கடன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கொடுப்பார். நோய் நொடிகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பார். உத்தியோகத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுப்பார். அங்க இருக்கக்கூடிய மறைமுகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் காட்டி கொடுப்பார். அதற்குண்டான வேலைகளும் அங்க நடைபெறும். உங்களை வந்து யாராவது ஒருத்தர் போட்டு கொடுக்கறது, ஏதாவது ஒரு விஷயத்துல உங்க வேலையை விட்டு தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, 7ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார். 7ஆம் இடத்தை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல சில சங்கடங்கள், இதுல எல்லாமே கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்த்தார். 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, தொழில்ல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுவதற்கு கொஞ்சம் கவனமாக மாறலாமா வேண்டாமா உங்க தசாபுத்தி படி நீங்க பார்த்துட்டு செயல்படுத்துறது சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது 11ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால கடின உழைப்பு இருக்கும். ஆனா கொஞ்சம் லாபத்தை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காம இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த 3 கேட்டகரி நம்ம கொடுத்தாச்சு. அதே போல வக்ரமா இருந்தா இது எல்லாமே யோகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. இப்போ உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி படி சனி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, அதே போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இப்போ அடுத்தது நம்ம அதற்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம். அப்போ சனி பகவான் பாருங்க, 10, 11 தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இதே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தொழில்ல எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும். அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க. லாபம் வரலினாலும் பரவாயில்ல, இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க, உங்க ஜாதகத்துல இன்னும் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல 2ஆம் திருமணம், 11ஆம் இடம் அப்படிங்கிறது 2ஆம் திருமணம் அப்படின்னு சொல்றோம். யாருக்காவது 2ஆம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதற்குண்டான பொண்ணோ மாப்பிள்ளோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 10 அப்படின்னா கர்மஸ்தானம் சொல்றோம். அதனால குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. சனி ராகுவை பார்க்கும் பொழுது இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நண்பர்களோடையும் உங்களுடைய கூட்டாளிகளோடையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். நோய் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நரம்பு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம். நாம இப்ப கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சனி ராகு பார்க்கும்போது, அதுவும் 12ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள், சரியா தூக்கம் வராம இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் உண்டு. சோ நீங்க வந்து இந்த மேஷ ராசி சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும், வக்ரம் இல்லாம இருந்தால் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ இந்த 6 கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். திருநள்ளாறு சென்று வருவது, குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது, ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வது,
சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள்னு சொல்றோம். வயதானவர்களுக்கு உதவி செய்வது, அதே போல தாய் தந்தையருக்கு காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது, இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும். அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது, அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களில் போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும். அன்னதானம் செய்வது, அஷ்டமி வழிபாடு செய்வது, அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அப்போ உங்களால முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க. அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. இப்ப நம்ம பாத்துட்டோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் 10 பேக்கெட் வச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது. அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது, ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது, இது எல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும். இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.